எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 43 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போட்டு பெருசல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் ஹானர், கௌரவம். ஸோ ஒரு ஃபேமிலியை ஹானர் வெல்கம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கௌரவப்படுத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஆமாங்க, ஒருத்தர் அந்த ஃபேமிலியில் டாப் இதுக்கு போயிட்டாலும் அந்த ஃபேமிலியை கௌரவப்படுத்துவாங்க. ஸோ கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க பண்ண சாதனை இன்னைக்கு அவங்க ஃபேமிலியை வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. தென் இப்போ ஜெமிலான்றவங்க கிரிக்கெட் விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து செமிஃபைனலில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டீமில் விளையாடி மகளிர் இதில் அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபெயிலியர்ஸை தாண்டியிருப்பாங்க. இங்கிலாண்டில் விளையாண்டுருக்காங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் இங்கிலாண்டில் விளையாண்டு அந்த கொஞ்சம் தான் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அவங்களும். ஆனால் 3வது ஆஸ்திரேலியா வின் பண்ணி இன்றைக்கி அவங்க ஃபேமிலியை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க. ஹானர் எவ்வளோ பெரிய விஷயம். ஃபேமிலியாக ஒருத்தவங்களை கௌரவப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஆள் ஜெயித்தாலும் அவங்க கௌரவப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, உண்மையாலுமே வந்து கிரேட்டுங்க. இது மாதிரி தான் வாழ்ந்துட்டு போகணும். நிறைய பேர் ரோல் மாடலாக நம்ம இந்த லேடிஸ் பெண்கள் நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆமாம், அவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு சாரி இரும்பல் வந்துச்சு, லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா வரும். ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் எப்பயுமே. ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் ஹானர் உங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி, ஃபேமிலியை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய பெருந்தலைவர்கள் சாதனைப்படுத்திருக்காங்க. இன்னமும் அவங்கள பற்றி பேசப்படுது. காமராஜர் ஐயா அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், கல்பனா சாவ்லா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பைலட், ஃபஸ்ட்டு உமன் ஏரோநாட்டிக். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க, அவங்க வந்து பிரசிடெண்ட். நிறைய பேர் வந்து நிறைய சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. நம்ம சிஎம், அதாவது முன்னாள் சிஎம் சொல்லலாம், ஜெயலலிதா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த பதவியிலேருந்து எவ்வளோ சக்ஸஸை பண்ணியிருக்காங்க. அவங்க எத்தனை லாங்குவேஜ் கற்றுருப்பாங்க, எவ்வளோ அந்த பதவிக்காக ஒரு பவர் இருக்குது. நிறைய பேரை வந்து சரித்திரம் படிச்சிருக்காங்க. காமராஜர் ஐயா அவர்கள், கல்வி கண் காமராஜர் ஐயா அவர்கள், நம்ம காந்தி அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். இதுமாரி போயிட்டே இருக்கலாம். ஹானர் கௌரவப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயமும் சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. வீர பெண்மணிகள் நிறைய இருக்காங்க. நாமளும் அதை நோக்கி ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாமளும் நேர்பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருக்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நிறுத்திட்டு போயிட்டே இருக்கணும். பாய் பாய், சீ லைட்டர். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சீ லைட்டர். உங்கள் சுகன்யா.